அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாசிப்பை நேசிப்போம் குழுவுல உலக இலக்கியங்கள் பத்திய புத்தகத்த பத்தி நம்ம ரிவ்யூ பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் இயருமே நம்ம புக்கர் பிரைஸ் பத்தி நம்ம பேசியிருந்தோம். சேம் இந்த வருஷம் அதாவது 2025 புக்கர் பிரைஸ் லாங் லிஸ்ட் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில நான் எடுத்துக்கிட்ட புத்தகம் பார்த்தீங்கன்னா, தி ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பென் மார்கோவிட்ஸ் எழுதிய இந்த புத்தகத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பென் மார்கோவிட்ஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குறிப்பு. ஸோ இவர் வந்துட்டு லண்டன்ல பிறந்தவரு. இவரு கதை, கட்டுரை, கவிதை அது இல்லாமல் ரிவ்யூஸ்மே கொடுக்கறதுல சில செலக்டடான புக்ஸுமே சொல்லியிருக்காங்க. தென் குறிப்பிடத்தகுந்த சில ஒரு 2-3 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ கிராண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய 2013 பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இளம் பிரிட்டிஷ் நாவலாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. தென் 2015 பார்த்தீங்கன்னா தி எக்லஸ் பிரிட்டிஷ் அதாவது நூலக ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இன் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. தென் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ லண்டனில் அதாவது ரைட்டிங் பற்றின டீச்சர்ஸ் அதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் லண்டன் யூனிவர்சிட்டியில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுதான் ஒரு சின்ன குறிப்பு. ஸோ இப்போ நம்ம புத்தகத்துக்குள்ளே போயிடலாம். தி ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ் இது மெயினாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ரோட் ட்ரிப் நாவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு மிடில் ஏஜ் பர்சன், ஒரு 55 வயதான ஒரு பர்சன், அவர் வந்துட்டு ஒரு ஃபேமிலியோடு இருக்கார். அவங்களோட ஒய்ஃப் எமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 12 இயர்ஸ் பேக் வந்துட்டு ஒருத்தவங்களோட அஃபையரில் இருக்காங்க. ஸோ இது வந்து அவர் தெரிஞ்சுமே வந்துட்டு அந்த திருமண வாழ்க்கையை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ எதுக்காக அப்படின்னா, இவங்களுக்கு 2 பிள்ளைங்க. ஸோ மைக்கேல் அண்ட் மெரி அதாவது மரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிள்ளைங்க. ஸோ இவங்க வந்துட்டு வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம தனியாக போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாம் அதாவது நம்மளோட ஹீரோ. ஓகேங்களா? ஸோ டாம் லேவார்ட் வந்துட்டு இதுதான் ஒரு கொள்கையாக வச்சுருக்காரு. ஸோ மிரியம் வந்துட்டு இப்போ 18 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு அந்த பொண்ணே போயிட்டு காலேஜில் ட்ராப் பண்ணணும். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் இந்த நாவல். அதாவது ஒரு காரில் ஏறி அந்த பிள்ளையை போய் ட்ராப் பண்ணுற கேப்பில் சில ஃப்ளாஷ்பேக்ஸ் அதாவது அவரோட திருமண வாழ்க்கையை பற்றி சில ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு எமியோடு இருந்த அந்த நாட்களை சில யோசிச்சும் பார்க்குறாரு. அவங்க பொண்ணு கூட ஷேர் பண்ண முடிஞ்சது சில அவர் சொல்லாமலும் சொல்கிறாரு. தென் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறதே வந்துட்டு அவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ஸோ அதை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ இதுதான். ஸோ லாஸ்ட்டாக அந்த பொண்ணு வந்துட்டு காலேஜில் ட்ராப் பண்ணுறாரு. ஸோ ட்ராப் பண்ணும்போது அந்த பொண்ணுமே அதாவது மிரியம் வந்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தன்னோட அப்பா இதை தான் கண்டினியூ பண்ண போகிறாரு, இதான் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அந்த பொண்ணுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவர் அங்கேருந்து தான் தன்னோட ட்ராவல் அதாவது ட்ரிப்பை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. கதையுமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படி அப்படின்னாக்கா, ஸோ இவர் வந்துட்டு ஒரு கோவிட்டில் சிக்கிக்கிட்ட மாதிரியும் இவருக்கு அதனால் கொஞ்சம் நம்ம பாதிப்படைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சைடு இருக்குது. ஸோ அதை மனசில் வச்சுட்டு தென் டிவர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ இந்த ட்ரிப் வந்துட்டு அவர் கண்டினியூ பண்ணுறப்போ ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ அவரோட பழைய நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள், தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அப்புறம் தன்னோட மகன், அப்புறம் அப்பாவோட ஊர், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சில பிளேசஸ்லாம் போயிட்டு அவர் விசிட் பண்ணுறாரு. ஸோ அங்கே இருக்கவங்க கூட அவர் கொஞ்சம் மிங்கிளாகி ஸோ அவங்கள புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஒரு மிடில் ஏஜ் பர்சன் வந்துட்டு எப்படி தன்னை நகர்த்திட்டு போயிட்டு அதாவது இந்த ஒரு கட்டத்திலேருந்து அடுத்த கட்டம் எப்படி நகர்றாரு, அங்கே இருக்கும்போது சில விஷயங்கள் அவருக்கு உவந்ததாகவும் இருக்குது. அதை எப்படி அவர் மேனேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை வந்துட்டு ஒரு போக்கில் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு அவர் பார்க்குறவர் அவரோட காலேஜ் ஃப்ரெண்டு. ஸோ அங்கே போயிட்டு மீட் பண்ணுறப்பையும் என்ன சொல்லி அவர் இன்ட்ரோ ஆக்குறாரு அப்படின்னாக்கா, ஸோ அந்த ஃப்ரெண்டே அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீ படிக்கும்போதே வந்துட்டு ரைட்டராக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னியே, ஸோ அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ எல்லா இடத்துலையும் அவர் சொல்கிற ஒரே பாயிண்ட்டு, ஆமாம் நான் அதுக்கான நோட்ஸ் தான் எடுக்கிறேன், ஸோ அதுக்கான சர்ச் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல இருந்து அவர் ஸ்கிப் பண்ணிடுவார். ஸோ அப்படி எழுதுகிறப்போ என்ன எதை பற்றி அவர் எழுத போகிறாரு அப்படின்னு அவர் அங்கே பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஸோ பிக்கப் பேஸ்கெட் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைட்டில் தான் எங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த ட்ராவலில் ஒரு 4-5 பேரை சந்திக்கிறாரு. இந்த 4-5 பேருக்கிட்டையும் சொல்கிற ஒரே ஒரு டைட்டில் இந்த டைட்டில் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறப்போ அங்கே எல்லாருக்குமே ஆனால் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இவர் வந்துட்டு எம்ஏ வந்துட்டு பிரிய போகிறாரு, இதுதான் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது சிலருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அது மனசில் வச்சுட்டுமே சிலர் கேட்குறாங்க. ஸோ இவருமே அதை வந்துட்டு ஓரளவுக்கு சமாளிக்கிறாரு.
ஸோ இவர் மீட் பண்ணுற எல்லா பர்சன்ஸுமே வந்துட்டு எப்படின்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்களும் ஃபேமிலியோடு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா, ஸோ இவர் எத்தனை நாள் இங்கே இருப்பார், எப்போ கிளம்புவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு டாக்லாம் இருக்கும். ஸோ இவர் தனியாக ஒரு ரூமில் இருப்பார். ஸோ அந்த பேச்செல்லாம் இவரோட காதல் விளையிற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே அவர் புரிஞ்சுக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஸோ ஒவ்வொரு பர்சனாக அவர் சொல்வார். ஸோ இங்கே எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அவர் சொல்கிறது என்னென்னா தன்னோட பிரதர் வீட்டுக்கு, அதாவது அவரோட கூட பிறந்த பிரதர் வீட்டுக்கு போகிற மாதிரி சொல்வார். சரி ஓகே. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவர் அதேமாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தன்னோட பேக் பேக் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு காரில் ஏறி அடுத்த ட்ரிப் போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது தன்னோட பிரதர் அப்போது அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக், அதாவது இவர் அங்கங்கே போகிறதே வந்துட்டு காரோட ட்ராவலில் ஃப்ளாஷ்பேக் வரல. ஸோ கார் எடுக்கும்போதே வந்துட்டு அவருக்கு மனசில் ஓடுது. ஸோ பழசெல்லாம் வந்துட்டு அவர் நினைக்கிறாரு. சம்டைம்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கனாக்கா அவர் நினச்சிட்டே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியும் கொடுக்கல. ஸோ ரீச் ஆகிட்டு தன்னோட பிரதரை பார்க்குறாரு. ஸோ அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்ஸுமே எப்படி இருக்குன்னா தன்னோட ட்ராவலில் ஒரு மாதிரி அது ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி ஸ்டோரி எழுதலை. ஸோ ரீச் ஆகிட்டு அவங்கள சந்திக்கும் போது இப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் கதையாசிரியர் எழுதியிருக்காரு. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம நினச்சிருப்போம் அப்படி தான். இப்போ ஒரு கார் ட்ரிப் அப்படின்னாக்கா ஸோ காரில் போகிறப்ப இந்த மாதிரி இதெல்லாம் தன்னோட பழைய நினைவுகள்லாம் நினைப்பாங்க அப்படின்னு இல்லை. அவரோட மனைவியை பற்றி நினைக்கிறது மட்டும்தான் அந்த கார் ட்ரிப்பில் வந்துட்டு நல்லா ஃபெச் பண்ணி கொடுத்துருக்காரு ஆசிரியர். ஸோ மற்றது எல்லாமே வந்துட்டு மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் இப்போ பிரதரை போயிட்டு மீட் பண்ண போகிறோம்னாக்கா அங்கே போய் பார்க் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்குறப்போ ஸோ அங்கே என்ன நினைக்கிறாருன்னா ஸோ தன்னோட பிரதர் எப்படி இருந்தார், எப்படி வாழ்ந்தார், இப்போ எப்படி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸு, அவரோட ஒர்க்கு, அவரோட டைமிங்கு, அவங்களோட பிள்ளைங்க அந்த ஸ்கூல் டைமில் போயிட்டு ஓடி போயிட்டு அவங்கள பிக்கப் அண்ட் ட்ராப்பு. ஸோ இப்படி இருந்த மனுஷன் இப்படி இருக்கான் அப்படிங்கிறத அங்கே ஒன்று அவர் நினச்சி பார்ப்பாரு. ஸோ தென் அவர் பிரதரை போயிட்டு வேலையை விட்டு வந்துட்டு இவர் போயிட்டு வீட்டில் அதே மாதிரி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி இவர் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸோ நான் கொஞ்சம் வெளியில் இப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். ஸோ அவரோட பிரதர் கூட வந்துட்டு நைட்டு ஒரு பார் போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பொண்ணை வந்துட்டு சந்திக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணுமே வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பர்சன்லாம் கிடையாது. பட் எல்லா இடத்துலையுமே எல்லாரையும் மீட் பண்ணுற ஒரு இடத்துலையுமே ஒரு கேர்ள் வராங்க. அதாவது அந்த கேர்ள் பற்றிட்டு அவங்க அந்த கேர்ளை பற்றி அவங்க வர்ணிக்கிற விதம் பார்த்திங்கனாக்கா ஸோ எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அவங்களோட ஹேர் எப்படி இருக்குது, அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. தென் அங்கே இருந்துட்டு மறுபடியும் இன்னொரு இடம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு யாரை போய் பார்க்குறாங்க அப்படின்னாக்கா தன்னோட ஃப்ரெண்டு, அதாவது இன்னொரு ஃப்ரெண்டு. ஸோ இவர் வந்துட்டு இவங்க பேஸ்கெட் பால் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த டாம்க்கு. ஸோ அது ரிலேட்டடாக ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவரை போயிட்டு மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கும் குழந்தைங்களும் இருக்காங்க. பட் அந்த பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு சின்ன வாசல் தான், அதுக்குள்ளே போனால் வீடு. ஸோ அங்கே வந்துட்டு இவங்களுக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த ஃபேமிலி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரொம்ப மெச்சோர்டான ஒரு ஃபேமிலி, நல்லா புரிஞ்சிக்கிற ஒரு ஃபேமிலி. ஸோ மற்ற இடத்துல கேட்ட மாதிரி இவங்க ரொம்ப ஆக்வர்டாக ரொம்ப கேட்காம ஸோ எப்போ கிளம்புறீங்க அப்படிலாம் எதுவும் கேட்காம இவங்க அதுக்கு முன்னாடியே என்ன சொல்லுவாங்கனாக்கா ஸோ தன்னோட ஒய்ஃப் கிட்ட ஒரு இன்ட்ரோ கொடுக்குறதே எப்படி சொல்கிறாருன்னா டாம் வந்துட்டு ஒரு 1 வீக் இங்கே ஸ்டே பண்ணுவார், அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அவருக்கு தேவையான விஷயங்களை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இவர் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மெச்சோர்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் இங்கே. ஸோ அவங்க ஒய்ஃப்மே வந்துட்டு அதை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதே மாதிரி இவங்ககிட்டையுமே நல்ல ஒரு பழக்கம் இருக்கும் இவங்கக்கிட்ட. ஸோ அங்கேருந்து லீவ் ஆகும்போது சேம் அதே தான். இங்கேயும் அவர் என்ன சொல்வார் அப்படின்னாக்கா ஸோ ஒரு பேஸ்கெட் பால் பற்றின ஒரு ஸ்டோரி தான் நான் எழுத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். இவர் எதுக்கு எல்லா இடத்துலையும் இந்த பேஸ்கெட் பால் பற்றியே இங்கே இன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் கடைசி வரைக்குமே எல்லாருக்கிட்டையுமே அந்த பேஸ்கெட் பால் பற்றி இருக்குமே தவிர ஸோ அதை அவர் எழுதினாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ அது இந்த கதையிலே கிடையாது. ஸோ ஜஸ்ட் பிக்கப் பேஸ்கெட் பால் அப்படிங்கிறது ஒரு டைட்டில் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரெண்டை வந்துட்டு மீட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்கிறப்போ ஸோ இந்த ஃப்ரெண்டுக்கும் இவர் மீட் பண்ண போகிற நெக்ஸ்ட்டு அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே அப்படி தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறப்ப எல்லாருமே
அங்கங்கே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருப்பாங்க அந்த பீப்புள்ஸ். ஸோ இவர் வந்துட்டு இவருடைய டாமோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு ஸோ இவங்களுக்கும் கொஞ்சம் அஃபைர் இருந்த மாதிரியும் ஒரு கனெக்ஷன் காமிப்பாங்க. ஸோ லைட்டாக அது கதையில் சொல்லுவாங்க. ரொம்ப டெப்த்தாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அது 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு அவங்க டாமோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா? அதாவது முன்னாள் காதலி. அவங்கள பற்றிட்டு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஃப்ரெண்டு சொல்லுவார். அதாவது அந்த பொண்ணு இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல. பட் ஆனால் ஒரு குழந்தை தேவைப்படுது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கனாக்கா, அது அந்த ஸ்பெர்ம் இது பண்ணி குழந்தை பெற்றுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை, அதாவது ஒரு மகள் எடுத்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவள் நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு டீட்டெயில் கொடுப்பாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுவாருனாக்கா, இவர் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பொண்ணை போயிட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு பேர் ஜில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரெண்டை போயிட்டு இவர் டாம் பார்ப்பாரு. ஸோ அங்கேயுமே வந்துட்டு எப்படி இருக்கும்னாக்கா, ஸோ ஜில் முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க. ஸோ அந்த குழந்தை இப்போ வளர்ந்து ஒரு ஒரு ஏஜில் இருக்கும். ஸோ அந்த பிள்ளை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கதையில் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லியிருப்பாங்க. பட் 2 பேருக்குமான உறவு வந்துட்டு மறுபடியும் அது கண்டினியூ ஆகிற மாதிரியும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப அவாய்ட் பண்ணுற மாதிரியும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மெச்சூர்டான ஒரு லெவலில் வந்துட்டு அவங்க பேசி, பட் அந்த லவ் இருக்கும். பட் அவங்க பேசி ஒரு மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எழுத்தாளர் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போது ஜில் வந்துட்டு இவர் அதே மாதிரி கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அவர் போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு இது பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவர் சொல்வார், எனக்கு இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, நான் கோவிட்டில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயங்களை அவர் சொல்வார். ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப தைரியமாக சொல்லுவாங்க, அதுக்காக நீ வந்துட்டு இறந்துட மாட்ட அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தைரியம்லாம் கொடுத்து, இங்கே அவரே மறுபடியும் இங்கேவே தங்கிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுவுமே அவர் புரிஞ்சுக்கிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் வேறு எங்கே போகிற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜில்மே கேட்பாங்க. ஸோ அப்போ அவர் சொல்லுவார், என்னோடய பையனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ மைக்கேலை பார்க்க தான் நெக்ஸ்ட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போது இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ ஜில் வந்துட்டு அந்த பொண்ணை வளர்க்குறாங்க இல்லையா? அந்த பொண்ணு பேர் கேத்தி. ஸோ அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது அங்கிளுக்கு, டாம் அங்கிளுக்கு பாய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த லைனை நான் படிக்கும்போது நம்ம நினைப்போம்ல, எல்லாருக்குமே ஒரு முன்னாள் காதலியோ காதலனோ இருந்தால் தன்னோட பிள்ளைங்களை இன்ட்ரோ பண்ணுற விதம் ஒன்று அங்கிளோ இல்லை ஆண்டியோ அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த லைன் எனக்கு கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு. பட் இதுதான் ஃபேக்ட் போல் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. ஸோ டாம் அங்கிளுக்கு குட் பை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த பிள்ளை டாம் அங்கிளா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி, ஏன்னா அந்த பிள்ளைக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவள் குட் பையுமே சொல்வாள். ஸோ அங்கேருந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கோட ரிலேஷன்ஷிப்போட அங்கேருந்து நெக்ஸ்ட்டு அவரோட சன்னை பார்க்க போவார். ஸோ மைக்கேலை பார்க்க போகிற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, தென் அதே மாதிரி தான். அதாவது இவர் இந்த மாதிரி தனியாக வந்திருக்காரு, சொல்லாமல் சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது முன்னாடியே மைக்கேலுக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ மைக்கேல் வந்துட்டு அங்கே மைக்கேலை போய் மீட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒயிட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த வெள்ளையர்கள் பற்றின ஒரு குறிப்பு வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. எனக்கு இது தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்த ஆனால் கொண்டு வந்து பார்த்தோம்னா, இது ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் நோட் பண்ணுற ஒரு விஷயம் தான். அதாவது ரிலீஜன் பற்றியும் ப்ளஸ் வந்துட்டு அது ஒரு மாதிரி தனியாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மைக்கேல் சொல்கிற விதமும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ அது வந்து அதாவது நம்ம சம்பாதிக்கிற விதத்துலேயும் சரி, நம்ம பழகுற விதம், மக்களை ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக சொல்லியிருப்பான் மைக்கேல். அப்போது வந்துட்டு அப்பாவுக்கு இதுதான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருமே புரிஞ்சுக்குவார். தென் அவர் போயிட்டு ஸ்டே பண்ணுறது, மைக்கேல் கூட ஸ்டே பண்ணுறது. ஸோ அங்கேயுமே மைக்கேலோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணையுமே இங்கே காண்பிக்கிற விதம் பார்த்திங்கன்னா, ஒரு அழகான பொண்ணை எப்படி வர்ணிக்கணுமோ அதே மாதிரி சேம் வர்ணித்து ஒரு மாதிரி அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அப்பாவை கூப்பிட்டுட்டு சில இடம்லாம் போவாங்க. ஸோ பீச் போகிறதா இருக்கட்டும்,
இல்லை வெளியில் எங்கேனா போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டு அவங்க சுற்றி காமிச்சிட்டு மறுபடியும் கூப்பிட்டு வருவாங்க. பட் என்னென்னா இவருக்கு அப்பயுமே மைக்கேல் கேட்பான், நீங்கள் அம்மா கிட்ட சொல்லாமல் வந்தீங்களா, சொல்லிட்டு வந்தீங்களா, அம்மா எதனா கால் பண்ணாங்களா, நீங்கள் எதனா ரிப்ளை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை லாஸ்ட்டாக நான் பேசினது எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், எனக்கு டைம் கொடுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணதோட இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நைட் வந்துட்டு மைக்கேலுக்கு வந்துட்டு நைட் ஷிஃப்ட் இருக்குது. ஏன்னா ஒரு கஃபேல தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான் மைக்கேல். அப்படிங்கிறப்போ அவன் போயிடுவான். ஸோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இவருக்கு அந்த பீச்சில் நடந்து போயிட்டு அந்த தண்ணியில் குளிக்கும்போது ஒரு மாதிரி அலர்ஜி ஆகிடும். ஸோ அந்த இது வந்துட்டு ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகி ஒரு மாதிரி ஆகிடும். உடனே ஆம்புலன்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி இவரை போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற இந்த லாஸ்ட் ஒரு 30 to 50 பேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே அதாவது நம்ம இதுவரைக்கும் பார்த்த டாமோட லைஃப் வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமே இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கும். பட் இந்த ஹாஸ்பிட்டலில் காமிக்கிற இந்த சீன்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் டாமை கொஞ்சம் ஒரு ஒரு அனுதாபமாக பார்க்குற மாதிரியும், ஒரு மாதிரி அவரோட சைடில் இருக்கிற சில விஷயங்கள நம்ம எடுத்துக்கிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவர் இந்த மாதிரி சொல்கிறார், எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது, நான் கோவிட்ல இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஸோ அவங்க ஒவ்வொன்றா வந்துட்டு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா அவருக்கு நரம்பு பிரச்சனை ஒன்று இருக்கும். ஸோ அதுதான். பட் ஆனால் அவர் ரொம்ப பயந்து போய் இருப்பாங்க. ஸோ அது எப்படி இதை மூவ் பண்ணுறாங்க, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்துட்டு இறந்துடுறாரா இல்லை பழச்சிக்கிறாரா அப்படிங்கிறதே அந்த சஸ்பென்ஸ்லேயே வச்சுருப்பாங்க இந்த லாஸ்ட் 30 பேஜஸ் நம்ம படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதையுமே உங்களுக்கு சஸ்பென்ஸ்லேயே விடுறேன். ஏன்னா இதை நான் ஃபுல் ஸ்டோரி சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா, அப்போ இது எதுக்கு லாங் லிஸ்ட்டில் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும். ஏன்னா இது ஒரு ட்ராவல் பற்றி நாம் டெஸ்கிரைப் பண்ணி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ நார்மலாக இங்கே போனார், அங்கே போனார், இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுன்னு நம்ம ரிவ்யூவில் சொல்லிட்டு தான் போக முடியும். பட் அதை ஃபீல் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்ம படிக்கும்போது தான் அது ஃபீல் ஆகும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் படித்தா மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி இதனோட கிளைமேக்ஸை ரிவீல் பண்ணுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. பட் இது லாங் லிஸ்ட்டில் ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஏன்னா எனக்கு ரொம்பலாம் இம்ப்ரெஸ் ஆகலை இந்த கதை. பட் நான் யோசிக்கும்போது ஒரு விஷயம், அதாவது பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை வளர்க்குற விதம். ஸோ இது வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணுறது ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி இருக்கிற ஒரு அஃபேர் தெரிஞ்சும் ஒரு மனுஷன் வந்துட்டு இத்தனை வருஷம் கூட வாழ்ந்துட்டு வராங்க அப்படிங்கிறது வந்துட்டு, அது வாழ்ந்துட்டு வராங்க அப்படிங்கிறத விட அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ஃபீல்டில் தானே அவங்க வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்கிற ஒரு விதம் இருக்கு இல்லையா, அதை நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி அதை வாழ்ந்துட்டும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம போகலாம் அப்படின்னு நகர்றாங்க இல்லையா, ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து பிள்ளைங்களும் எப்படி அதை மெச்சோர்டாக எடுத்துக்கிறாங்க, அதுக்கு ஓகேன்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். தென் இதில் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஜில்னு ஒரு கேரக்டர் சொன்னாங்க இல்லையா, அந்த கேரக்டர் பார்த்திங்கனாக்கா, ஸோ அவரோட ஃப்ரெண்டுக்கு அதே மாதிரி ஒரு அஃபைர் இருக்கும்போது இவர் அதுவுமே வந்துட்டு பிரேக்கப் பண்ணும்போது இது ஒரு விஷயம் இருக்கும். அதாவது இன்னொருத்தவங்களோட அஃபைர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அவர் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த பிள்ளைய வந்துட்டு ஒரு அவாய்ட் பண்ணுவார். பட் அது வந்து கிளாரிஃபை பண்ணுற ஒரு இடம் வரும். அதாவது ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறப்போ அந்த இடத்துல தானே சொல்லுவாங்க, இந்த பிள்ளை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கல, பட் ஒரு பிள்ளைய வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெர்ம் மூலயமா எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரிய வரும்போது, அப்பயுமே ஒரு விஷயம் அவங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஸோ நான் வந்துட்டு ஜில் கூட ஐ மீன் அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆக்வர்டாக இல்லாமல் நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடம்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவர் வந்து அந்த இடத்துல அடுத்த ட்ராவல் பண்ணுறப்பயே, அடுத்த ட்ரிப்பு போகிறப்பயே அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த தாட்டை வந்துட்டு அவர் அசை போடுவார். அசை போட்டு இது தப்பா இல்லையா ரைட்டா அப்படிங்கிற மாதிரி அங்கேயே ஒரு முடிவுக்கு வருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் போயிட்டு மனுஷங்களை சந்திச்சுட்டு அவர் கடந்து போகிறப்ப அங்கங்கேருந்து ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துப்பாங்க. ஸோ அதை அசை போடுவார்.
ஸோ அந்த தாட்ஸை வந்துட்டு நினச்சி எது எதெல்லாம் அவர் கரெக்ட் பண்ணிக்க முடியுமோ அது எல்லாமே கரெக்ட் பண்ணிப்பார். ஸோ இந்த ட்ராவலில் இது ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது. ப்ளஸ் ரிலீஜியன் பற்றியுமே இதில் அதே மாதிரி ஒரு நல்லதாக சொல்லியிருப்பாங்க. அதையுமே நம்ம பார்க்கணும். தென் அதாவது ஒரு பெண்ணை முன்ன வச்சுக்கிட்டு ஒரு நாவலை இவ்வளோ தூரம் எழுதியிருக்காரு ஒரு ஆண் எழுத்தாளர் அப்படின்னு இது ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் பென் மார்க்கோவிட்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு எழுத்தாளர், நல்லா எழுதியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது லாங் லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஐ மீன் இது செலக்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. பட் பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டோரியை. பட் ஃபுல்லாக ரிவீல் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம புக்கை படிக்கணும் இல்லையா? அதனால தான். அதுக்காக வந்துட்டு ஸோ வாய்ப்பு கொடுத்த வாசிப்பை நேசிப்போம் குழுவுக்கு என்னோட மனம் நிறைந்த நன்றிகள். ஸோ இந்த புக்கு வந்துட்டு செலக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ரோட் ட்ரிப் நாவல் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. பட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இது செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்ப்போம். செலக்ட் ஆனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.